வெல்கம் டு பயாலஜி ஈஸி சேனல். உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைப் மை சேனல். பிஜிடிஆர்பிக்கு நாங்கள் யூனிட் 1லேருந்து 10 வரையும் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். ஸோ நீங்கள் வந்து பிளேலிஸ்ட்டு, அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் பிளேலிஸ்ட்டை செக் பண்ணிங்கன்னா நாங்கள் எல்லா யூனிட்டுமே அப்லோட் பண்ணிக்கிறோம் டீச்சர்ஸ். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து வேரியஸ் மெத்தடில் வந்து, அதாவது யூனிட் 1லேருந்து 10 வரையும் அப்லோட் பண்ணிக்கிறோம். ஃபண்டமெண்டல், ஷார்ட்கட் மெத்தடு, அது மட்டும் இல்லாமல் எம்சிக்யூஸ் மெத்தடு, 3 மெத்தட்லையுமே வந்து நாங்கள் வந்து செட் பண்ணிக்கிறோம். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க டீச்சர்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பாருங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் அ கரெக்ட் மேட்ச்? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் நம்ம ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர் இஸ் யா டி இஸ் ஏ கரெக்ட் ஆப்ஷனுங்க. நேச்சுரல் ஈகோ சிஸ்டம் கிராப் ஃபீல்டு. ஃபர்ஸ்ட் ஒன்று ஆன்சர்ஸ் வந்து பாருங்க. கொஸ்டின் பாருங்க, அதாவது நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஃபாலோவிங் இஸ் நாட் கரெக்ட் மேட்ச். ஓகேங்களா? அப்போ என்னது? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டி, நேச்சுரல் ஈகோ சிஸ்டம் கிராப் ஃபீல்டு தான் கரெக்டான மேட்ச். ஓகேங்களா? செகண்ட் கொஸ்டின் பாருங்க. வெர்டிகல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டிஃபரண்ட் ஸ்பீசிஸ் ஆக்குபைங் டிஃபரண்ட் லெவல்ஸ் இன் டென்ஸ் வெஜிடேஷன்ஸ் இஸ் கால்டு டேஸ் அப்படிங்கிறாங்க. செகண்ட் கொஸ்டின்ஸ். செகண்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? ஆன்சர் இஸ் ஏ, ஸ்ட்ராட்டிஃபிகேஷன்ஸ். அப்போ ஏ தான் கரெக்டான ஆப்ஷன்ஸ். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ். த டேர்ம் ஈகோ சிஸ்டம்ஸ் வாஸ் காயின்டு பை டாஸ். அப்போ ஈகோ சிஸ்டம்ங்கிறத வந்து யார் காயின் பண்ணா அப்படிங்கிறாங்க. தேர்ட் கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் வந்து பி, டான்ஸ்லே. டான்ஸ்லேங்கிறவர் தான் கரெக்டான ஆன்சர்ஸ். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் பேர்ஸ் இஸ் நாட் கரெக்ட்? இது நெகட்டிவ் கொஸ்டின்ஸ். ஃபோர்த்துக்கான ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஆன்சர் இஸ் டி, நன் ஆஃப் திஸ். எதுவுமே கரெக்ட் கிடையாது. ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது முக்கியமான கொஸ்டின்ஸ். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷனல் காம்போனன்ட் ஆஃப் ஈகோ சிஸ்டம்ங்கிறாங்க. சிக்ஸ்த் கொஸ்டின். அப்போ சிக்ஸ்த் கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாமா? முக்கியமான கொஸ்டின்ஸ் இதெல்லாம். டி, ஈகாலஜிக்கல் பிரமிட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் அண்ட் ஏபேட்டிக் காம்போனன்ட் ஆஃப் ஈகோ சிஸ்டம்ஸ். அப்போ செவன்த்துக்கான ஆன்சர்ஸ் வந்து டி, none of this. Ninth question பாருங்க. Arrange the following ecosystems in an increasing order of their mean NPP done hectare or year அப்படி சொல்லி கேட்குறாங்க. அப்போ நைன்த்துக்கான ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். 4 ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அதில் எது அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் சொல்லி பார்க்குற மெத்தடில் தான் வருது. அப்போ நைன்த்துக்கான ஆன்சர்ஸ் பாருங்க. டி, BDAC. ஓகேங்களா? அதை நோட் பண்ணிச்சுங்க. கரெக்டான ஆப்ஷன் வந்து இதுதான். நைன்த்துக்கு வந்து டி. 10th கொஸ்டின் பாருங்க, ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ். த ரேட் ஆஃப் கன்வர்ஷன்ஸ் ஆஃப் லைட் எனர்ஜி இன்டு கெமிக்கல் எனர்ஜி ஆஃப் ஆர்கானிக் மாலிகூல்ஸ் இன் அண்ட் ஈகோ சிஸ்டம் இஸ் ஏ டேஸ் அப்படிங்கிறாங்க. 10த்துக்கான ஆன்சர்ஸ் வந்து பி, க்ரோஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி. இது ஒரு முக்கியமான கொஸ்டின் டீச்சர்ஸ். த நெக்ஸ்ட் கொஸ்டின். த பயோமாஸ் மேட் அவைலபிள் பை ப்ரொடியூசர்ஸ் ஃபார் கன்சம்ஷன்ஸ் பை ஹெர்பிவோரஸ் அண்ட் த டீகம்போசர்ஸ் இஸ் கால்டு டேஸ் அப்படிங்கிறாங்க. இப்போ 12th கொஸ்டினுக்கு ஆன்சர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஆன்சர்ஸ் வந்து ஏ, நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி. இது ஒரு முக்கியமான கொஸ்டின் டீச்சர்ஸ். த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. டேஸ் இஸ் த ரேட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர் பை கன்சியூமர்ஸுங்கிறாங்க. அதுக்கான ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஆன்சர்ஸ் வந்து பி, செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி. இதெல்லாம் கொஸ்டின்ஸ் டிஸ்டடாக வரும். நோட் பண்ணி வச்சுக்க டீச்சர்ஸ். த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The rate of formations of new organic matter by rabbit in a grassland is called dash அப்படிங்கிறாங்க. ஆன்சர்ஸ் வந்து பி, செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி தான். அப்போ 14th பி தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி டிபெண்ட்ஸ் அப்பான் டேஸ். ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ் இதெல்லாம். ஆன்சர்ஸ் வந்து டி, ஆல் ஆஃப் திஸ். ஆல் ஆஃப் திஸ் நோட் பண்ணி வச்சோம் டீச்சர்ஸ். அப்போ எல்லாமே. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The annual net primary productivity of the whole biosphere is approximately dash அப்படிங்கிறாங்க. 16th ஆன்சர் பார்க்கலாமா? சி, 170 பில்லியன் டன்ஸ். ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 17th கொஸ்டின் பாருங்க. which one of the following exhibits least productivity? ஓகேங்களா? இது ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ். 17th ஆன்சர்ஸ் வந்து சி, ஓப்பன் ஓஷன்ஸ். ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 17th சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Which one of the following is the most productive ecosystem? ஓகேங்களா? ப்ரொடக்டிவ் ஈகோசிஸ்டம்ங்கிறது என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். 18th ஆன்சர்ஸ் வந்து டி, ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட். ஒரு முக்கியமான கொஸ்டின் டீச்சர் இது.
The next question பாருங்க 19th. Productivity at the second tropic level is always dash அப்படிங்கிறாங்க. 19th ஆன்சர்ஸ் வந்து B. Less than the productivity at the first tropical level. ஓகேங்களா, கொஸ்டின்ஸ் ட்விஸ்டடாக இருக்குது, நோட் பண்ணி வச்சுங்க டீச்சர்ஸ். 19th ஆன்சர் வந்து B. 23 பாருங்க. Which of the following is not characteristics of humus? அப்போ 23க்கு ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். அந்த கொஸ்டின்ஸை ரீட் பண்ணிக்கோங்க. ஆன்சர்ஸ் என்ன வரும்னு சொல்லி பார்க்கலாமா? D. It is a further degraded by the process of humifications. அப்போ 23 ஆன்சர்ஸ் D. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The during the process of decompositions அப்படிங்கிறாங்க. 24க்கு ஆன்சர்ஸ் வந்து B. O2 is consumed and CO2 is released. இது ஒரு முக்கியமான கொஸ்டின் டீச்சர்ஸ். The next questions. The rate of decompositions depends upon dash. 25 answer is D. All of this எல்லாமே வருங்க. The next question பாருங்க. The decomposers are also called as dash. அப்போ decomposers என்ன சொல்றாங்க அப்படிங்கிறனா ஆன்சர்ஸ் வந்து D. Both B and C. ஓகேங்களா, 26 வந்து D. ஓகேங்களா. The next question பாருங்க. The next questions. The ultimate energy source of all ecosystems is dash அப்படிங்கிறாங்க. ஆன்சர்ஸ் D. Solar radiations. ஓகேங்களா. The next question பாருங்க. The percentage of photosynthetically active radiations in the incident solar radiation is a dash அப்படிங்கிறாங்க. 31 answer is C. Less than 50%. The next question பாருங்க. The percentage of photosynthetically active radiations, I means PAR ஷார்ட்ல PAR that is captured by plants in synthesis of organic matter is a dash. 32 answers D. 2 to 10% முக்கியமான கொஸ்டின்ஸ் இது. ஓகேங்களா. அந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. செலக்ட் த இன்கரெக்ட் ஃபுட் செயின் அப்படிங்கிறாங்க. செலக்ட் த இன்கரெக்ட் ஃபுட் செயின்ஸ் அப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுதான், வெரி ஈஸி கொஸ்டின்ஸ். 33 ஆன்சர்ஸ் D. கிராஸ், ஃப்ராக், வல்ச்சர். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Which of the following is not one of the 3 aspects studied in the biogeochemical cyclings அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். இந்த 96 ஆன்சர்ஸ் D. Creation of their own biogeochemical cycles by new species. ஓகேங்களா. The next question பாருங்க. Which of the following process does not contribute to the CO2 pool in the atmosphere? 97 answer is B. Photosynthesis by producers. Producers உங்களுக்கு தெரியும், பிளான்ட் தான். ஓகேங்களா. The ecosystem services include. இது ஒரு முக்கியமான கொஸ்டின் டீச்சர்ஸ். The ecosystem services include. Answer is D. All of this எல்லாமே வருதான். இது நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க டீச்சர்ஸ், கொஸ்டின் கேட்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Out of the total proposed cost of various ecosystem services, cost of climate regulations and habitat for wildlife are dash அப்படிங்கிறாங்க. 99 answer is C. அதாவது 99 answers 6%. C is correct answers. The last questions பாருங்க. What is the amount of average price tag on the natural life support services determined by the Robert Hansensaw and his colleagues அப்படிங்கிறாங்க. இது ஒரு முக்கியமான questions. 100 answers D. The US dollars 33 trillion a year அப்படி நோட் பண்ணிச்சுங்க. ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.